பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கண்பானவர்களே, நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் சிறையில் இருப்பது போல் உணர்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள், தோல்விகள், கடன் சுமைகள், குடும்ப பிரச்சனைகள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான சில பிரச்சனைகள், இவை எல்லாமே நம்மை கட்டி போட்டது போல தோன்றலாம். ஆனால் இன்று நாம் பார்க்கும் வசனம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கை உள்ள சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்று நான் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை உள்ள சிறைகளே, இது உண்மையான சிறை அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையினால் வந்த சிறை. நம்ம வாழ்க்கையில் வருகிறதான பயத்தின் சிறை, இல்லைன்னா கவலையின் சிறை, தோல்வி நிமித்தம் வந்த ஒரு சிறையிருப்பு இல்லை. இன்றைக்கு அநேகரை கவனிக்கும்போது வெளி தோற்றத்தில் சுதந்திரமாக இருக்கிறதை போல தெரிகிறார்கள். ஆனால் உள்ளத்தில் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். ஒரு சிறைவாசிகளைப் போல இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், அந்த நிலை மாறுவதற்கு முதல்ல நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு ஒரு பலத்த கோட்டையாய் இருக்கிறார். பழைய காலங்களில் மக்கள் எதிராளியிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, கோட்டைக்குள்ளே ஓடி செல்வாங்கல்ல. அதே போல் நம் வாழ்க்கையில் தேவன் பாதுகாப்பான கோட்டைங்க. நாம் சில நேரத்தில் மனிதர்களை நம்பலாம், பணத்தை நம்பலாம், அதிகாரத்தை நம்பலாம். ஆனால் உண்மையான பாதுகாப்பு தேவனிடம் மட்டும்தாங்க இருக்குது. நாம் தேவனிடத்தில் திரும்பும்போது அவர் நம்மை காப்பார், அவர் நம்மை ஆறுதல் படுத்துவார், அவர் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருவார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும்போது சங்கீதம் 18:2 வாசித்து பாருங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்பிக்கையுடன் தேவனிடத்தில் திரும்புங்களேன். இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை தேவன் உங்களுக்கு தருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, எந்த காரியத்தை நீங்கள் இழந்தீங்களோ, பிரைஸ் தி லார்ட், நீங்கள் இழந்ததை விட தேவனால் உங்களுக்கு அதிகமாய் திரும்பி தர முடியும். பாருங்கள், தேவன் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நாம் நினைப்போம், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, எல்லாமே என்னை விட்டு போய்விட்டது. இல்லை, நீ தேவனிடத்தில் திரும்பும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையை மீண்டும் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் பிரச்சனையில் இருக்கலாம், மன அழுத்தத்தில் இருக்கலாம், பிரைஸ் அல்லாஹ்,
உங்கள் நம்பிக்கையை இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். நம்பிக்கையுடன் என் பக்கம் திரும்ப. தேவனிடத்தில் திரும்பும்போது அவர் நம்மை கைவிட மாட்டாருங்க. அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை உயர்த்துவார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். செபிப்போமா? கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, கட்டப்பட்டிருக்கிற, எங்களை சிறையிருப்புக்குள் வைத்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இருந்து எங்களை விடுதலையாக்கும். நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் திரும்புகிறோம்ப்பா. நீங்கள் தான் எங்கள் ரட்சிப்பு, நீங்கள் தான் எங்கள் பாதுகாப்பு. உம்மால் மட்டும்தான் என் வாழ்க்கையை உயர்த்த முடியும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினால என் தலையை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.